கார்த்திகை தீபம் என்பது தமிழர்களின் பழமையான விழாவாகும். இது நவம்பர் டிசம்பரில் கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்துடன் இணைந்த பௌர்ணமி அன்று கொண்டாடப்படுகிறது. திருவண்ணாமலை மலையில் மகாதீபம் ஏற்றப்படுவது இவ்விழாவின் உச்சகட்டமாகும். இது ஒளியின் விழாவாக இருளை விரட்டி நன்மையை வரவழைப்பதை குறிக்கிறது. இந்த விழாவிற்கு மத ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இரு விளக்கங்கள் இருக்கின்றன. மத ரீதியான விளக்கம் என்னவென்றால், பிரம்மா மற்றும் விஷ்ணு இடையே யார் உயர்ந்தவர் என்பதில் ஏற்பட்ட சச்சரவை தீர்க்க சிவபெருமான் அளவில்லா தீப்பிழம்பாக ஜோதிலிங்க தோன்றினார். பிரம்மாவும் விஷ்ணுவும் அதன் தொடக்கமும் முடிவும் காண இயலாததால் சிவனின் உயர்வை ஏற்றனர். இந்த நிகழ்வை நினைவுகூர திருவண்ணாமலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இது அகங்காரம், மாயை, சுயநலச் செயல்களை எரித்து உள்ளொளியை தருவதை குறிக்கிறது. அறிவியல் ரீதியான விளக்கம் என்னவென்றால், கார்த்திகை காலம் மழைக்காலமான ஐப்பசி கார்த்திகை, அதாவது நவம்பர் டிசம்பருடன் இணைகிறது. இக்காலத்தில் ஈரப்பதம் காரணமாக வயிற்று நோய்களை ஏற்படுத்தும் கிருமிகள் பரவ வாய்ப்புள்ளது. வீடுகளிலும் மலையிலும் தீபங்கள் ஏற்றுவது அவற்றை அழித்து சுகாதாரத்தை பேண உதவுகிறது. மேலும் இது யோக சாதனைக்கு ஏற்ற தட்சிணாயன காலத்தில் நிகழ்வதால் உடல் மன ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறது. மலையின் உச்சியில் தீ ஏற்றுவது தொலைதூரத்திலிருந்து பார்க்க ஏதுவாகவும் சமூக ஒற்றுமையை வலியுறுத்தவும் உதவுகிறது. ஒட்டுமொத்தத்தில் விழா ஒளி, அறிவு, சுகாதாரம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது.